ஜாலி மூட். ஒரு பண்ணையார் அம்மா வீட்டில் டீட்டி எலி வசித்து வந்தது. அந்த டீட்டி எலி ஒவ்வொரு நாளும் பண்ணையார் அம்மாவோட மிச்சம் மீதி இருக்கிற சாப்பாடுகளை களவா எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. இதனை கவனித்து வந்த பண்ணையார் அம்மா இந்த டீட்டி எலிக்கு ஒரு முடிவு கட்டணும் என்று நினைச்சாங்க. ஒரு நாள் டீட்டி எலி தனது இரவு நேர இறை தேட புறப்பட்டு கொண்டிருந்தது. அப்போது வீட்டின் எஜமானும் பண்ணையார் அம்மாவும் ஒரு பார்சலை பிரித்து கொண்டிருந்தார்கள். ஏதோ நாம் சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் தான் உள்ளே இருக்கும் என்று ஆவலோடு பார்த்தது டீட்டி எலி. அவர்கள் அதனை வெளியே எடுத்தார்கள். அது ஒரு எலிப்பொறி. அதை பார்த்ததும் அந்த டீட்டி எலிக்கு மூச்சே நின்று விடும் போல் இருந்தது. உடனே ஒரே ஓட்டமாக ஓடிப்போய் வீட்டில் இருந்த கோழியிடம் போய் சொன்னது. பண்ணையார் அம்மா ஒரு எலிப்பொறி வாங்கி வந்துள்ளார், எனக்கு பயமாக இருக்கிறது என்றது. இதை கேட்ட கோழி விட்டேட்டியாக சொன்னது, உன்னை பொறுத்தவரை இது கவலைப்பட வேண்டிய விஷயம்தான். நல்ல வேளையா இந்த எலிப்பொறியால் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்றது கோழி. உடனே அந்த டீட்டி எலி பக்கத்தில் இருந்த வான்கோழியிடம் சென்று அதே விஷயத்தை போய் சொன்னது. வான்கோழியும் அதே பதிலை சொல்லியதோடு நான் எலிப்பொறியை எல்லாம் பார்த்து பயப்பட மாட்டேன் என்று பெருமையாக சொன்னது. மனம் நொந்து டீட்டி எலி அடுத்ததாக பக்கத்தில் இருந்த ஆட்டிடம் போய் அதே விஷயத்தை சொன்னது. ஆடு நக்கலாக சிரித்தது. அத்தோடு நின்றிருந்தாலும் பரவாயில்லை, எலிப்பொறியை பார்த்து என்னையும் பயப்படச் சொல்கிறாயா என்று நக்கலும் அடித்தது. அன்று இரவு எலிப்பொறியில் பொரித்த மீன் துண்டொன்றை வைத்துவிட்டு பண்ணையார் அம்மா தூங்க போனார். ஒரு அரை மணி நேரத்தில் டமால் என்ற ஒரு சத்தம் கேட்டது. எலிதான் மாட்டிக்கொண்டு விட்டது என்று எண்ணிய பண்ணையார் அம்மா ஓடி வந்து எலிப்பொறியை கையில் தூக்கினார். ஆனால் எலிக்கு பதிலாக பாதி மாட்டியிருந்த பாம்பு ஒன்று பண்ணையார் அம்மாவை கடித்து விட்டது. பண்ணையார் அம்மாவை உடனே ஆஸ்பத்திரிக்கு ஆம்புலன்ஸில் கொண்டு சென்றார்கள். விஷத்தை முறியடிக்க இன்ஜெக்ஷன் போட்ட பின்னும் பண்ணையார் அம்மாவுக்கு ஜுரம் குறையவே இல்லை. உறவினர்கள் சிலர் பண்ணையார் அம்மாவை நலன் விசாரிக்க வந்தார்கள். சில நாட்களில் பண்ணையார் அம்மாவின் உடல் நலம் தேறி பண்ணையார் அம்மாவை வீட்டிற்கு அழைத்து சென்றார்கள். நடந்த அத்தனை நிகழ்வுகளையும் டீட்டி எலி வருத்தத்தோடு கவனித்து கொண்டிருந்தது. பண்ணையார் அம்மாவின் பாம்பு கடிக்கு காரணமாயிருந்த எலிப்பொறியை தூக்கி பரணில் போட்டு விட்டார் எஜமான். டீட்டி எலி அப்பாடா நான் தப்பித்து விட்டேன் என்று மகிழ்ச்சி அடைந்தது. அந்த சந்தோஷமான செய்தியை டீட்டி எலி ஆடு, கோழி மற்றும் வான்கோழியிடம் போய் சொல்லி சந்தோஷப்பட்டது. அருகில் இருப்பவர்கள் தனக்கு ஒரு பிரச்சனை என்று வந்தால் என்ன என்று கேட்டு நாம் நம்மால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் என்று கூறிவிட்டு சென்றது டீட்டி எலி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.